தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த OnePlus NORD இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க 25,000 பட்ஜெட்டில். இந்த பட்ஜெட்டில் இந்த ஃபோன் ஒரு ஸ்மூத்தான ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வெண்ணெய் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணங்கள் என்னன்றதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சப்போஸ் நீங்கள் ஒரு OnePlus NORD வாங்குறதுக்கு பிளான் பண்ணுறீங்க, இல்லை இந்த செக்மெண்ட்டில் வேறு ஏதாச்சும் ஸ்மார்ட் ஃபோனை பார்க்குறீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்மூத்னஸ்க்கு ஒரு பாலமாக அமைதுன்னு சொல்லலாம். இதில் Snapdragon 765G வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் இருக்கிறதுல ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் சிப் அப்படின்னு சொல்லலாம். இந்த மொபைலை தவிர வெகு சில மொபைலில் தான் அதை கொடுத்துருக்காங்க. அதை டிசைன் பண்ண விதமும் ரொம்ப அருமையாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் Creo 475 கோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 64 பிட் ப்ராசஸர். ஸோ இந்த ப்ராசஸர் அப்படின்றது ஓரளவுக்கான ஹெவி டாஸ்கிங்கும் சரி, நார்மல் டாஸ்கிங்கும் சரி, இந்த எல்லா இடங்கள்லையுமே உங்களுக்கு ஒரு கரெக்டான பெர்ஃபார்மன்ஸை எஃபிஷியண்டாக கொடுக்கறதுக்கு டிசைன் பண்ணியிருக்கிறதுனால தான் நமக்கு ஸ்மூத்தான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்குது. அடுத்ததாக டிஸ்பிளே. இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஆனால் அந்த டிஸ்பிளேல 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் கொடுக்கறதுனால நமக்கு யூஸ் பண்ணும் போதே அந்த ஸ்லீக்னஸ் அப்படின்றது நல்லா நோட்டீஸ் பண்ண முடியும். நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அந்த 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டில் உங்களுக்கு பார்க்கும்போது அந்த ஆப் ஸ்க்ரோலிங்காக இருக்கட்டும், நீங்கள் ஆப் டூகுல் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே பட்டரி ஸ்மூத்தாக இருக்கும். OnePlus ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறவங்க நிறைய பேர் வாங்குறதுக்கான காரணமாக ஃபர்ஸ்ட் ரீசன் எதை வைப்பாங்கன்னா இந்த OxygenOS தான். அதாவது அவங்களுடைய UI கஸ்டம் UI தான். பட் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆண்ட்ராய்ட்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக எலிகண்ட்டாக எந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ண முடியுமோ ஒரு ஆண்ட்ராய்டு UI மேலே, அதாவது ஆண்ட்ராய்டு OS மேலே அந்த அளவுக்கு வந்து பிளெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும் போதே உங்களுக்கு சின்ன சின்ன இடங்களில் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமோ, அப்படி இருந்தால் நல்லா இருக்குமோன்னு யோசிக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த OxygenOS உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக வந்து மாற்றுது. இப்போ நான் சொன்ன ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட் எல்லாமே நீங்கள் நிறைய விதமான OnePlus டிவைஸில் பார்த்துருப்பீங்க. பட் இந்த நாடில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கூகுள் ஆப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சில ஆப்ஸை டேரெக்டாக இன்டெகிரேட் பண்ணி வச்சிருக்காங்க. தேர்ட் பார்ட்டியாக டவுன்லோட் பண்ண விடாமல் நீங்கள் டேரெக்டாக இன்டெகிரேட் பண்ணுறதுனால உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா கூகுள் மெசேஜிங், கூகுள் ஃபோன் ஆப்பாக இருக்கட்டும், இல்லை கூகுள் டியோ, இது எல்லாமே வந்து ஒன்றுக்கு இன்டெகிரேட் பண்ணி இதில் டிஃபால்ட் ஆப்பாக கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் கால் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கால் ஸ்க்ரீனே வர்றதே வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்க்கறதுக்கு அந்த ஸ்பேம் ஃபில்டர்லேருந்து எல்லாமே வந்து அதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மெசேஜிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் ரிப்ளை ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் தேர்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் டியோ மூலியமாக நீங்கள் கால் பண்ணுறதும் வந்து பார்த்தீங்கன்னா லோ நெட்வொர்க்லேருந்து ஒரு நல்ல ஹை குவாலிட்டி வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒன்றுத்துக்கு ஒன்று இன்டர் ரிலேட்டடாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரே இடத்துல இருந்து மாற்றி எல்லாத்தையுமே வந்து மூணுமே ஸ்லீக்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இருக்கிறதுனால நீங்கள் தேர்ட் பார்ட்டியாக தேவையில்லாமல் எந்த ஒரு டயலரியுமே சரி, எந்த ஒரு வீடியோ காலிங் ஆப்பையுமே சரி இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் இதில் இல்லாததுனால உங்களுக்கு அந்த பேசிக் எக்ஸ்பீரியன்ஸை நல்லா ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போகுது. பேசிக்கான கூகுள் ஆப்ஸ்க்கு அடுத்தபடியாக நமக்கு கூகுள் அசிஸ்டன்ட் இருக்கு அண்ட் கூகுள் லென்ஸும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் நிறைய பேருக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னா ஆங்கிலத்திலேயே இருக்கட்டும், இல்லை வேணும்னா தமிழில் கூட மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் சொல்கிறத பொறுத்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஏதுன்றதெல்லாம் வந்து காமிக்கும். கூகுள் லென்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து சின்ன ஷார்ட்கட் மூலியமாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பொருளோ, ஏதாச்சும் ஒரு பிளேசஸோ, இல்லை ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி எல்லா விதமான இடங்கள்லையும் அந்த கூகுள் லென்ஸை நீங்கள் சூப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு ஸ்மூத்னஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது அந்த நாட் ப்ரூவ் பண்ணியிருக்கு. பட் அது எப்படியெல்லாம் சாத்தியமாச்சுன்ற விஷயத்தை நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றது கிடையாதுங்க. இது போல இருக்கக்கூடிய எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நீங்கள் வந்து யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டான பாயிண்டாக வந்து இது கிடைச்சிருக்கும். சப்போஸ் நீங்கள் நாட் வாங்கினீங்கன்னா இந்த பாயிண்ட் எல்லாம் நோட்டீஸ் பண்ணி வாங்குங்க. அது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான், பட் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வள டெக்னாலஜி.